வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கின தாமரை விதைகள். இதுக்கு முன்னாடி இந்த தாமரை விதைகள் எப்படி கல்டிவேஷன் பண்ணுறதுன்ட்டு நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். இப்போது இதில் அழகாக வளர்ந்துருக்க தாமரை விதைகளை நம்ம எப்படி ஒரு பாட்டில் வச்சு வளர்க்குதுன்ட்டு பார்ப்போம். எல்லா தாமரை விதைகள்லேயும் வேர் வந்துடுச்சு. ஒரு சில தாமரை விதைகள் வேர் வரல. அதனால் அதை நம்ம வச்சுட்டு எந்த தாமரை விதைகளில் வேர்கள் வந்துடுச்சோ அதை மட்டும் எடுத்து நம்ம இப்போது கல்டிவேட், அதாவது மண்ணில் புதைச்சி எப்படி வளருதுன்னு என்று பார்ப்போம். எல்லா தாமரை விதைகளும் நல்லா வளர்ந்துருக்கு. ஒரு சில தாமரை விதைகள் மட்டும்தான் வரல. இதில் நல்லா வேர் வந்திருக்கு. இந்த தாமரை விதையை நம்ம என்ன பண்ணலான்னு என்று இப்போ பார்ப்போம். வளராத தாமரை விதைகளை ஓரமாக வச்சுடுவோம், ஓகேவா? வளர்ந்த தாமரை விதைகள் மட்டும்தான் நம்ம இப்போது கல்டிவேட் பண்ண போகிறோம். இப்போ மொத்தம் ஒரு 6 தாமரை விதைகள் மட்டும்தான் இப்போதைக்கு வளர்ந்துருக்கு. நம்ம இப்போ என்னென்ன மண் கலவைகள், சாண்ட் கலவைகளை பார்க்க போகிறோம்னாக்கா, செம்மண், தொழு உரம் மற்றும் மண்புழு உரம், இது அனைத்தையும் போட்டு நம்ம என்ன கல்டிவேட் பண்ண போகிறோன்றது இப்போ பார்ப்போம். இது வந்து வச்சிருந்த மண்ணில் எடுத்துகிட்டு வந்த மண்ணில் மண்புழு வந்து நிறைய இருக்குது. அந்த மண்புழுவை நம்ம தாமரை விதையில் போட்டாக்கா தாமரை விதை நன்றாகவே வளரும். இது வந்து களிமண், அதாவது தண்ணியை வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்கோசம் இது. இப்போ ஒரு மண்ணாக நம்ம கலக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தொழு உரத்தை முதல்ல எல்லா மண்ணையும் உள்ளே போட்டு நம்ம கலக்க போகிறோம். தொழு உரத்தை போட்டாக்கா நமக்கு தாமரை விதை மட்டும் இல்லாமல் அதனோட பூக்கள் நன்றாக வளரும். அதனால தான் நம்ம இப்போது தாமரை விதைக்கு தேவையான தொழு உரத்தை போட்டுருக்கோம். தொழு உரம்னாக்கா ஒன்றும் இல்லை, மண் மற்றும் மாட்டு சாணம் கலந்த எருவுகள், அதான் தொழு உரம். மாட்டு சாணமும் மண் கலந்தது தான் தொழு உரம். அடுத்தது செம்மண், ரெட் சாண்டு, அதை இப்போ கலக்கிறோம். அப்போ தான் லோட்டஸ் செடிக்கு ஒழுங்கான நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கும். ரெட் சாண்டு ரொம்ப 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 நல்லது. ரெட் சாண்டை போட்டு கலந்து வச்சாக்கா நிறைய பூக்கள் வைக்கும். லோட்டஸ் பூக்கள் நிறைய வைக்கும். அதனால் நிறைய வண்டுகள் வரும். வண்டுகள் வந்தாக்கா பக்கத்தில் நிறைய செடி வச்சுருந்தாக்கா மகரந்த சேர்க்கை நன்றாக நடக்கும். நம்ம இப்போ ரெட் சாண்டை கலந்துட்டு அதுக்கப்புறம் மண்புழு உரத்தை கலக்க போகிறோம். அப்போது மண்புழு மண்ணை காக்கும் புழு, அதனால தான் மண்புழு. இப்போ மண்புழு எல்லாத்தையும் கடந்துட்டு வேர் விட்டு இருக்க தாமரை விதையை நம்ம இப்போது நடப்போம். தாமரை விதை நட்ட உடனே வராது, ஒரு கொஞ்ச நாள் ஆகும். இப்போ நம்ம வளர்ந்த வேர் விட்ட தாமரை விதையை இப்போ நட்டுட்ருக்கோம். தாமரை விதைகள் கவனமாக பார்த்து நடணும். வேறு எந்த டேமேஜும் ஆகாமல் நடணும். நான் வைக்கிறது சின்ன பாட்டு தான். அப்புறமா பெரிய பாட்டில் நம்ம மாற்றிப்போம். இப்போதைக்கு
எப்படி வளருதுன்றதுக்கோசம் ஒழுங்கான சின்ன பிளாஸ்டிக் டப்பு எடுத்து அதில் நம்மளோட மண் சேண்டெலாம் எடுத்து வச்சு வளர்க்குறோம். இருக்கிற மண் எல்லாத்தையுமே உள்ளே அப்ளை பண்ணிடணும். வேஸ்ட்டாக தான் ஆகும் மண், தூக்கி போட்டுறக்கூடாது எந்த மண்ணையும். அந்த மண்புழு அதிலே போட்டு உள்ளே போட்டிங்கனாக்கா நம்மளுக்கு நல்ல மண்புழு உரமும் மண்புழு நன்றாக கிடைக்கும். நம்மளோட தாமரை விதை சூப்பராக வளரும். அதனால தான் இப்போதைக்கு எல்லா தாமரை விதையும் பக்காவாக நிமித்தி வச்சுட்டு, அடுத்தது களிமண் எதுக்குனாக்கா தண்ணியை கீழே போக விடாது. களிமண் சொல்லலாம், சேறு சொல்லலாம். இந்த மண் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போய்ட்டு வேண்டிதான். மண் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் எல்லா மண்ணையும் தூக்கி தாமரை விதைக்கு, தாமரை செடிக்கு எல்லாத்தையும் அப்ளை பண்ணிடுவோம். ஓகேவா? தண்ணி கீழே போகாமல் இருக்கிறதுக்கு களிமண் நம்ம போட்டு இப்போ மேனேஜ் பண்ணோம். தண்ணி எல்லாம் கீழே போயிடுச்சுனாக்கா நம்மளால் தாமரை விதையை வளர்க்க முடியாது. அதனால் இருக்கிற மண்ணை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லா மண்ணையும் வேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம வாட்டரை ஊற்றுறோம். அதாவது தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு அந்த லீஃப், அதாவது இலைகள் மிதக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு வெயிட் பண்ணுங்கள். அந்த தண்ணியெல்லாம் இப்போ புதுசாக நம்ம நட்டதுனால தண்ணி எல்லாமே கீழே போயிடும். அதனால் கவலைப்பட தேவையில்ல. மறுபடியும் நம்ம இருக்கிற அந்த தண்ணியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு களிமண், அந்த டப்பை சுற்றி களிமண் வச்சிங்கனாக்கா தண்ணி கீழே போகாது. போனாலும் பரவாயில்ல, நம்ம தான் ஒரு பெரிய ஜாடியில் வைக்க போகிறோம்ல, அதனால் தண்ணி போனால் பரவாயில்ல. இப்போ தண்ணி ஊற்றி அந்த லோட்டஸ் செடிக்கு உயிர் கொடுப்போம். நாளைக்கு பார்ப்போம்.